பேசாதீங்க. யாருமா வந்துட்டு? நான் அங்காளி வந்திருக்கேன். அக்கடி கூட பம்பை கொடி கேட்டு ஆடுபவள் நீயே, பாடும் பணி போரை காக்கின்ற தாயே, தேரேறி வந்து கனிக்குடு கூடி பொங்கல் வைத்து மாவிளக்கு ஏற்றி வைத்து மனதாறு நினைப்போம் அம்மா தாயே. கனி உன் கையில் முடி என்னிடத்தில் கொடு. சடைவிரித்து ஆடி வரும் அங்காடம்மா, அந்த மண்டுக்குள்ள அன்னைக்கு கவலை கொடுத்த உடனே விலகுதா விலகுதா இல்லையா? அந்த மண்டக்குள்ள நீ மண்ணை விட்டு மண்ணு வந்த அல்லவா? கூறு விலகுதா இது முதல்ல கேக்குறாங்க. அம்மா சொல்லு. மண்ணுக்குள்ள நீ ஒரு மண்ணை விட்டு மண்ணு மாதிரி வந்த அல்லவா? அந்த மண்ணு நீங்க வந்தீங்களா? உனக்கு விலகல. முதல் ஒரு மண்ணுல இருந்தா அல்லவா? முதல்ல ஒரு மண்ணுல இருந்தீங்களா? போட்டாண்ட இல்ல. அந்த மண்ணை விட்டு மண்ணு மாதிரி வந்தா அல்லவா? மாறி வந்து விலகுதா? நீ இருந்த இடம் சரியல்ல, இப்போது இருக்கிற இடம் உனக்கு குறையல்ல. விலகுதா? இனி படிப்படியா ஒரு குறை இல்லாம நல்லபடியா நடந்து வரும். விலகுதா? விலகுதுமா. நல்லா வருமா. அதே போல உன் மகனையும் நான் இப்போது சிறிது மாற்றி கொடுத்துருக்கேன். விலகுதா? வேறு என்ன கூறு? வேறு ஒன்றும் இல்லைம்மா. நல்ல மாதிரி இருக்கணும். அந்த இடம் பிரச்சனை தான்மா. வேறு ஒன்றும் இல்லை. காசு வரலையா? அது அவ்விடத்துல இருந்து கனி வைத்து அழைத்து வந்தாயா? கனி வச்சு கொண்டு வந்தீங்களா? அக்கனி என் மகன் கிட்ட கொடு, உனக்கு தெளிவு கொடுப்பா. விலகுதா? பேர் வச்சு எத்தனை வருஷம் நாங்களே. அக்கனி என் மகன் கையில கொடு, உனக்கு தெளிவு கொடுப்பா. இக்கனி உன் மண்ணுக்குள்ள என் பொட்டிட்டு வை, எப்போதும் உனக்கு ஆயா துணையாக இருப்பேன். இல்லை பொட்டு வச்சுங்க. பொட்டு வச்சுங்க. நன்றாக உள்ள கனிக்கு அந்த மண்ணுக்குள்ள கால் கொடுத்தனால அது சிறிது விலகி இருந்தது. விலகுதா? இப்போ நீ உதிராவதுக்கு முன்னாடி திரும்ப அது அந்த மண்ணை நாடி நிக்குதுடி. அந்த மண்ணுக்குள்ள அது உன்னை சார்ந்தது அல்ல, அது முன்பு இருந்து சார்ந்து வந்தது. அதுக்கு கனி மூலமா கட்டுப்பட்டு வராது. விலகுதா? இல்லைன்னா அத ஒரு நாள் தவறாம என்னுடைய உதத்தை உன் அளவாசப்பில் ஊத்தி நீ உறங்கி நில்லு. அது உள்ளுக்குள்ள தாண்டி வராது. அது என் உதரத்தை விலகுதா? அதை நீரில் கரைத்து விலகுதா? அதை ஊத்தி அவ எடுத்து நின்றா அது உள்ளுக்குள் நுழையாது. ஆனாலும் ஒன்று அதை சாந்தப்படுத்த வேண்டும், இல்லை என்றா நீ வேறு இடத்தை மாற்ற வேண்டும். நைட்டு சாமி வந்து பக்கத்துல உங்க பெரியமா அதாவது பண்றது பேய் இல்லை பிச்சாச்சு இல்லைன்றாங்க. எல்லாம் தமாங்கலாமா வந்து உங்க பெரியமா வந்துச்சு, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்றாங்க. நைட்டு ஃபோன் போயிது சாமி வந்து சொல்லுது. அது அழைத்து வா. அவங்கள கூப்பிட்டு வான்றியா?
அழைத்து வா இவ்விடத்தில் கூற சொல்லு விளங்குதா? போய் நீ அங்காள மாமாவில் போறது அப்படின்றாங்க. நீ பொண்ணு நீ வைத்திருந்தா அவ உன்னிடத்தில் வந்து உன்னை துன்புறுத்துவாளா? அதுதான் நானும் சொல்றேன். கூறு. மாமாட்ட அண்ணு வந்ததுன்றாங்க. என்ன ஆத்தா சொல்ல மாட்டாரு. உன்னை துன்புறுத்துமா? துன்பத்தாதுமா. உன் தாய் வென்றால் உன்னை இல்ல துன்புறுத்துவாளா? அப்படி பண்ணாது. இனி கூட பத்துங்க அந்த உடம்பு முடியலமா என்னால. இடத்துல அது மக்கள் மேலயும் அது சான்று வருது. விலகுதா? அந்த பொம்பளைக்கு படுக்க வைக்குது. அதனாலதான் நீ வயிற்றில் பிறந்த கொடிக்கும் உன் மண்ணுக்குள்ள இப்ப இந்த இடம் மாறுறது வந்து போர்க்களமா நிக்குது. உன் மேல அதுக்கு பாசமா இல்லாத விலகுதா? உன்னை பார்த்தா நெஞ்சு வலிக்க பஞ்சத்தோடு நிக்குது. ஏன்னா அதுக்கே என்ன செய்வேன் என்று ஒன்றும் விலகவில்லை. ஆமா இல்லையா என்று கேட்டேன். அதுக்கு அப்பாற்பட்டு அது சிந்தித்து நிற்கிது. நாம் பேசுனது தவறு தானே, இது போல் ஏன் பேசணும் என்று அதை நினைத்து நிற்கிது. உண்மையா இல்லைன்னு கேட்டேன். திட்டினு அப்போ நினச்சி பாருங்க. எப்படிமா பண்ண? அப்போ டெய்லியும் குங்குமம் கொடுக்க சொல்கிறீங்களாம்மா? நல்லாயிடுமா? அது உள்ள வராம தடுக்கதான். அது உன் சொந்த இடம் இல்ல, அதை கட்டுப்படுத்த முடியாது. விலகுதா? அப்போதைக்கு உள்ள வராம இருக்கதான். அது வராம இருந்தா ஒருத்தருக்கும் ஒரு அசுபதமும் நடக்காது. அது வந்ததுன்னா யாருக்காவது ரத்தம் பார்க்காம அது வெளியே போகாது. நீ என்ன வாங்கலாம் எங்கேயோ போயிட்டு நீ என்ன பண்ற அப்படின்றாங்க. அந்த பொம்பளை கேட்கறான் நைட்டு என்ன நான் என்ன பண்றேன்னு சாமி வச்சு கேட்கறான். சாமியிலே சொல்றாங்க என்ன நாங்களாம் போய் என்ன பண்றேன்னு கேட்டேன் நான். சொல்றாங்கம்மா எனக்கு. அது எப்படிடி நான் வந்தால் செய்கிறேன் என்று எப்படிடி கூற முடியும்? கூறு. நானே அங்காளம்மா வச்சு அது எப்படி சொல்லும் அப்படின்றாங்க அவங்க. அவளை அழைத்து வா. இட்டுன்னு வரேன் சொல்றேன் நான். அவளை அழைத்து வா. சரிம்மா. விலகுதா? சரிம்மா. அவள் என்னிடத்தில் நான் வந்தேன் என்று கூற சொல். சரிம்மா நான் போய் சொல்றேன். வர சொல்றேன். எப்போ வரான்ட்டு சஞ்சி கருப்புறோம். கேவலியா சொல்லுது. யாருமா அது? எனக்கு டவுட் ஆகுன்னு சொல்லுமா. யார்? என் பெரியமாவா? சத்தவங்க யாராச்சும்? அது உன்னை சார்ந்தது அல்லடி. விலகுதா? நீ அவளிடத்தில் இருக்காது நகண்டு போய் என்றுதான் அது கூறுகிறது. நன்மை கூறவல்ல. அப்ப யார் தான் அது தெரியலையே. சொல்வதே உங்களுக்கு விலக மாட்டேங்குது. விலகுதா? அது அவ இல்லைன்றனால அவ சாதித்து நிற்கிறாள். விலகுதா? ஏனென்றால் அந்த மண்ணு மேல் குறை வரும் என்று அவளுக்கே அறியும். அவள் மீது நான் வர அல்ல, நான் வராமே அவள் உன்னிடத்தில் போலி ஆட்டம் ஆடியிருக்காள். புரியுதா சார்? போலி ஆட்டம் ஆடுதான். வரதெல்லாம் அங்காளம்மா கிடையாது. சும்மா அந்த மாதிரி சொல்லி பக்கத்து மேல வந்தா சும்மா நான் சொல்ல வீட்டு கேட்ட பொண்ணு சொன்னேன். சும்மாவே பண்றாங்கம்மா என்ன அப்படி அதுவும் தட்டி வர வைக்கிறாங்கம்மா என்ன. அது எப்படி? நான் வந்தால் உன்னை கூப்பிட்டு உன்னை மட்டும் அமர வைத்து நான் கூறி விட்டு போவேன். நான் நம்புற மனுஷாரா நீ என்ன கால் எலுமிச்சு கொடுக்குற வேப்பால கட்ட பூசிங்க வைக்கிறேன்னு கேக்குறாங்கம்மா என்ன. நீ நகண்டு போ அந்த இடத்தை விட்டு. அவளுக்கு அது செய்தால் அவ மண்ணுக்குள் போய் அவ இல்லத்தை அது குலைப்பினால் அவள் இவ்விடத்துக்கு வருகின்றனால தான் உன்னை செய்யக்கூடாது என்று அவங்களுக்கு வர வச்சுட்டேன்றாங்க நைட்டு. அவளை இங்க ஆயிரம் குறை சொல்றாங்க அந்த பொம்பளைக்கு. எனக்கு தெரியும். நான் எனக்கு எப்படி பெயிண்டிங் அடிக்கின்றா எதனா ஒரு பழம் வந்துச்சு கூட எப்படி எனக்கு காசு எதனா கொஞ்சம் கொடுக்குற மாதிரி பண்ணுமா. எழுச்சி மரத்தில் போகிற எதனா கொஞ்சம் வர கண்ணி கொடு தம்பி. நாளைக்கு பெயிண்டிங் அடிக்கிறாங்க அக்கா. செலவு கூட இல்லாமல் எப்படி தான் நான் போய்க்குதுன்னு தெரியல. நீ அம்மா பார்த்துக்கணும். கனி அழைத்து சொல். சரிம்மா. என் பேச்சு அழி. சரி. பிரியா ரம்யா பிரியா குறை இருக்காது. எப்போதும் நன்றாக இருக்கும். நீ தாய் மீது மட்டும் கவனம் செலுத்து. இருக்காது. தாய் மீது கவனம். ஒரு எழுச்சுமா கூடமா பேக்ல ஒன்று எடுத்து மாட்டான் படிக்கிறது. கனி கனி பெருக கூடாது. சரி சரிம்மா. எப்பவுமே கனி அதிகமாக டென்ஷன் ஆகி போச்சுமா எனக்கு. நாம பண்றது கனி வாங்கி பெருகதோட அதை என் மகளிடத்திலே விடா. என் மகள் பார்த்துக் கொள்வார். பிறகுதா இன்னொரு விஷயம் இருக்குமா? அது என்னதான் பண்ணுறது? இன்னைக்கு கூட ஒரு விஷயம் வந்தது. இன்னைக்கு கூட தான் எனக்கு தெரியல முடியும். பிறகு வரை நன்றாக இருக்கும். அதாவது எங்கே வந்துச்சுன்னா நானே அப்படியே முடிச்சிருவாங்க. அதுக்கு தாண்டா சொல்றேன். என் மகளிடத்திலே கூட அவள் பார்த்துக் கொள்வாள். ஏனென்றால்
அது தந்திரம் அதிகமாக தேவை. அவள் அதுக்கு தான் கண்ணி பெருகி வைத்திருக்காள். ஆனால் கொடுக்க சந்தர்ப்ப சூழ்நிலை அவளுக்கு சரியல்ல. விலகுதான் அவள் இந்த நாள் இந்த 3வது நாள் அவள் தருவாள். அவள் அதுபோல் 3 மாதம் அவளை கொடுக்க வைக்கிறேன் நான். விலகுதா? அதாம்மா வந்தது என்னோட விஷயமா முடிகிற போல நான் பார்க்குறேம்மா. அது இப்பொழுதைக்கு அது போல் நடந்தால் உன் மீது இன்னும் குறை அதிகமாயிருக்கமடா. அதனால் அவள் போகிற போக்கில் போகட்டும். அதுக்கு அப்பாற்பட்டு நீ முன்னின்று அதை உனக்கும் அவளுக்கும் மட்டும் அறிந்தால் போதும். விலகுதா? விலகுதா இல்லையா? இது மற்றவர்களுக்கு அறிந்தால் அது மற்ற பல இடத்தில் பரவும். விலகுதா? கனி கொடு. இதை நீ வைத்திருந்து என் மகள் இடத்தில் கொடு. இப்போ தேவைப்படுது எப்படி நான் பண்ணுறது? பல முறை போராடிதான் அதை நகர்த்த வேண்டுமடா. விலகுதா? சோதனை உனக்கு மட்டுமல்ல அவளுக்கும் தான். ஏனென்றால் அவ்விடத்தை சாதிக்க வேண்டும் என்றால் பல சோதனை சாதித்தாதான் மற்றவருக்கும் இத்தனை சோதனை சாதித்தார் என்றார். இல்லை என்றால் அவள் மீதும் உன் மீதும் குற்றம் வருமடா. அது சோதனை இல்லாத பெருகிவிட்டார். விலகுதான்? குறையில்லை. என் மீது நான் கொடுத்த கனி அதுக்காக தான். என் மீது நீ கவனம் செலுத்தி அம்மா என்று என்னை அழைத்து நீ உச்சரிப்பை தொடங்கி உன் பக்கம் நான் நிற்பேன். சரிம்மா. இப்போ அவன் நடத்தி கொள்ளட்டும். அதுக்கு அப்பாற்பட்டு உன் கையில் வந்து பெருகிவிட்டால் அவன் பெருகினால் இவனால் கொடுத்து அதை அடைத்தான் என்ற பெயர் வரும். இல்லை என்றால் இவனால தான் அவன் இறங்கினான் என்று பெயர் வரும். விலகுதா? எப்போது கையில் நீர் எடுத்தாலும் உன் குறையாக. வச்சுக்கல நீ கம்முன்னு வந்து சாமியார் மாதிரி உட்காந்து இல்ல கம்முன்னு வந்து சாமியார் மாதிரி உட்காந்துருந்தா எனக்கு எப்படி தெரியும்? என்னை ஒண்ணு கூப்பிட்டுக்கணும் ஆயான்னு அதையும் கூப்பிடு. பாப்பா ஃபேனை கொஞ்சம் பார்த்த ஃபேன் ஏன் சுத்தமா பண்ணிட்டா போதுமா போதும்மா. என்னம்மா சொல்ற? ஏறி போதா? ஏறி போதா?